இந்த 2025 மார்ச் மாதம் வந்த உடனே இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பற்றின பயம் மக்கள்கிட்ட பரவலாக பேசப்படுது. யாரை பார்த்தாலும் சனிப்பெயர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. யாரை பார்த்தாலுமே அவங்க இந்த மாதம் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குது, எப்படி இருக்க போகுது எங்களுக்கு அப்படின்னு, இந்த ராசிக்காரங்க எப்படி இருக்கும், அந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்குறாங்க. சரி, அதை பற்றின ஒரு முழு புரிதல், இப்போது சனி எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவார், என்னென்ன வகையில் வருவார், அப்போ இது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் ஒரு விஷயத்தை பற்றின தகவல் முழுமையாக நம்மளுக்கு இருந்தால் தான் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஏதோ யாரோ பேசுகிறாங்க, காதுபட சொல்கிறாங்க அப்படின்றதுனாலே நம்ம என்ன பண்ணுறோம், ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதையாக யாரோ சொன்னாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இதாகிடுமா, அந்த ராசிக்காரங்களுக்கு அதாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான பயம் மக்களுடைய மனதில் இன்றைக்கி இந்த டைமில் இருக்குது. சரி, அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான அமைப்பில் வருவார், அதே மாதிரி என்னென்ன அமைப்புகள் இருந்தால் எந்தெந்த வகையான சனிகள், ஏன்னா சொல்கிறாங்களே அட்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றின விரிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பெயர்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணால் இது நம்ம வாழ்க்கையில் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோட முடிவில் சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ரெமெடிஸாக கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஆன்மீக பயணம், நடைமுறை ஜோதிடம் மற்றும் லைஃப் கைடன்ஸ் சம்மந்தமான வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான்னா யார், சனி பகவான் எப்பேற்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள்லாம் என்ன? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம், இதுதான் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம், சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் சாட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி பகவான் சூரிய மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சுமார் 30.5 ஆண்டுகள் ஆகும். இந்த 30.5 ஆண்டுகள் தான் இந்த 12 ராசிகளில் சனி பகவான் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் ட்ரெவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ராசி மண்டலங்கள்னால் என்ன? இப்போது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் 12 ராசி கட்டங்கள் இருக்கும். இந்த 12 ராசி கட்டங்கள் என்ன அப்படின்னா, ராசி மண்டலங்கள்னு சொல்கிற நட்சத்திர மண்டலங்கள் தான், ஸ்டார் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திர மண்டலங்கள் வழியாக கிரகங்கள் கடந்துக்கிட்டே வரும். அந்த மாதிரி சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை முழுமையாக கடக்கிறதுக்கு சுமார் 2.5 ஆண்டுகள் ஆகுது. அப்போது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போனார் அப்படின்னா அந்த நாள் சனி பெயர்ச்சி நாளாக கருதப்படும். அதே மாதிரி ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் சனி பகவான் சஞ்சாரிக்கிறதுனா அந்த ராசியின் ஒரு பாகையிலிருந்து முடிவு பாகை வரைக்கும் அவர் ட்ரெவர்ஸ் பண்ணி கடந்து போய்கிட்டே இருக்கிறது. ராசி மண்டலம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராசிக்குள்ளே என்ட்ரான உடனே சனி பகவான் கடந்து போய் இந்த ராசியை விட்டு வெளியே போகிறதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகும். கும்ப ராசியில் 2.5 ஆண்டுகள் அவர் சஞ்சாரிச்சிட்டாரு. இப்போது ட்ரெவர்ஸ் ஆகி அடுத்த ராசிக்குள்ளே போகிறாரு. கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி மீன ராசி. நீங்கள் இந்த உதாரணத்தில் பார்க்கலாம். இந்த மீன ராசிக்குள்ளே சனி பகவான் போகிறது 29 மார்ச் மாதம் 2025. அதுதான் சனி பயிற்சி நாள். இந்த நாள் அவர் இந்த ராசி மண்டலம், மீன ராசி மண்டலத்துக்குள்ளே போகிறாரு. இந்த ஏழரை சனி பற்றி ஒரு விரிவாக்கமான தகவல் சொல்லிடுறேன். இப்போ சனி பகவான் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ராசி வீடுகளை சனி பகவான் பாதிக்கவே செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது இருக்கிற ராசியில் 2.5 ஆண்டு, அடுத்த வீடு அடுத்த ராசியை ஒரு 2.5 ஆண்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசியை 2.5 ஆண்டு, மொத்தம் 7.5 ஆண்டு. இது தான் ஏழரை சனின்னு சொல்லுவோம். இப்போ சனி கும்பத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் மீனத்திற்கு செல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ கும்பத்துக்கு சனி வந்த உடனே மீனத்துக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் முதல் 2.5 ஆண்டு. கும்பத்திலேருந்து சனி பகவான் பயிற்சியாகி மீனத்துக்கு போன உடனே அங்கே ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிடும். அது அடுத்த 2வது 2.5 ஆண்டு. 3வது 2.5 ஆண்டு மீனத்திலிருந்து கடந்து மேஷத்துக்கு போனதுக்கப்புறம் மீனத்துக்கு பாத சனி. சரிங்களா? அப்போது இந்த 3 நிலைகளில் ஏழரை சனி காலமாக சனி பகவான் வருவார். சரி, அப்போ இந்த அட்டம சனியன்னா என்ன, அர்த்தாஷ்டம சனியன்னா என்ன? உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசி வீட்டிற்கு 8வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது அது அட்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். இது போக ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் சனி தசை, சனி புத்தி, இப்படி
இத்தனை வகையில் சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து போவார். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. சனீஸ்வரரோட இயல்பை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் கர்மகாரகன், ஆயுள்காரகன். இவர் வந்து ஒரு நீதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இவர் வரும்பொழுது பல மாறுதல்களை ஏற்படுத்துவார். நீ இதுவரைக்கும் செய்த விஷயங்களில் வந்து நிறைய தப்பு பிழையெல்லாம் இருக்குது, அதனால் உனக்கான தண்டனையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சனி பகவானுடைய முழுமுதற் வேலை. அப்போது சனி பகவான் உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப நீங்கள் என்ன இந்த பிறவிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த கர்ம வினைக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையிலே பாதிப்புகளை கொடுக்கவே செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அட்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ ஏழரை சனியாகவோ வரும் காலத்தில் நம்மளுக்கு எண்ணிலடங்கா துன்பத் துயரங்களை கொடுப்பார். வேலை அவர் செய்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனிதனை சோம்பேறியாக்குறது. சனி ஒரு சோம்பல் கிரகம், மந்த கிரகம், அதனால தான் மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மந்த கிரகத்தின் இயல்புக்கு ஏற்ப ஒரு மனிதனை மந்தப்படுத்திடுவார், சுறுசுறுப்பை கம்மி பண்ணிவிடுவார். எல்லா வேலைகளையும் அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணலான்னு சொல்லி தாமதம் தடையை ஏற்படுத்தி, இது எல்லாம் எங்கேருந்து வருது? நம்மளுக்குள்ளேருந்து தான் வருது. அப்புறம் பண்ணலான்னு சொல்லி இந்த போஸ்ட்போன் பண்ணுறதுனால பல காரிய தடைகள் ஏற்படும். இப்போ ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் வேலையில் கரெக்டாக இல்லாமல் அட்டென்டிவாக இல்லாமல் எல்லாத்தையும் வந்து போஸ்ட்போன் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது மேலதிகாரி மூலயமா இவருக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் வரதான் செய்யும், வேலையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதே மாதிரி ஒரு வீட்டில் கூட செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செய்யாமல் தாமதப்படுத்தும் பொழுது அந்த வேலை வந்து பெருசாகி பெரிய செலவாக வைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் இந்த தாமத மனப்பான்மை, அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்போன் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் கொடுத்து வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுப்பார். இதன் விளைவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பெரிய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா உட்காந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ண முடியலையே, எல்லாம் வந்து சுமை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். மேலும் இந்த காலகட்டத்தில் தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், மது, இந்த சிகரெட்டு, இந்த மாதிரியான பழக்கங்கள் நச்சுத்தன்மையை உடலுக்குள்ளே கொண்டு போகும் அளவிற்கான தீய பழக்கங்களை வந்து இந்த டைமில் வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார். இப்படியே உங்களை அந்த தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து அந்த டாக்ஸின்ஸை வந்து உடம்புக்குள்ளே கொண்டு போவீங்க. இந்த நச்சுத்தன்மை நிறைந்த பொருட்களில் எல்லாம் சனியின் காரகத்துவம் உள்ளது. அப்போ சனி பகவானின் காரகத்துவம் கொண்ட அந்த பொருட்களை உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தும் பொழுது சனியின் ஆதிக்கம் அதிகமாகிடும். அப்போ சனி பகவான் உங்களை ஆட்கொள்வார். இப்போ நீங்கள் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த பழக்கத்தின் மூலயமாக விளைவுகளை லேட்டர் ஸ்டேஜில் சந்திப்பீங்க. அப்போது அதுக்கான விதை போடப்படுவது எப்போன்னா இந்த மாதிரியான சனியின் காலகட்டங்களில் இந்த லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக விதைகள் போடப்படும். அதனால் இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சனி பகவான் இருள் கிரகம். இரவு நேரங்களில் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இரவு நேரங்களில் தூக்கமின்மையை கொடுத்துருவார். ரொம்ப நேரம் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப உடலை வந்து சோர்வு பண்ணி விட்டுட்டு லேட் நைட் நம்ம வந்து தூங்காமல் இருக்கிறது, 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து முழிச்சிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து பாதி பகல் தூங்கி இந்த சோம்பலான நிலைப்பாடை வந்து கொடுத்து அதன் மூலயமாக சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். இது உடல் சார்ந்து, உடல் உபாதைகள் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய விபத்து சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. இது இப்போ சனி பகவான் வந்து எப்படி வந்தார், எப்படி கடந்து போனார்னே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகலாம் அப்படின்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பயமுறுத்தக்கூடிய விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்து போனாலும் அந்த சனி காலத்தை, இந்த 2.5 ஆண்டுகள் காலமாக இருக்கட்டும், இல்லை 7.5 சனியான காலங்களாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம எப்படி கடந்து போகலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக எடுத்துக்கோங்க. இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி, இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து உங்கள் லைஃப்பில் எப்படி போகுதுன்னே தெரியாமல் கடந்து போயிடும். முதல்ல இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரங்கள் சனி 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இந்த 29ஆம் தேதியோட அவங்களுக்கு 7.5 சனி காலம் முடிஞ்சிருது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்து சனின்னு சொல்லுவோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்து அட்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தந்த ராசிகளுக்கு தான் பாதிப்புகள் அதிகம். சரிங்களா? மற்ற ராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் சனி பகவானின் நிலைக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சனி தசையோ சனி புத்தியோ நடக்கலாம். அப்படி அதன் மூலயமாக ஏதாவது நன்மை தீமைகள் நடக்கும். இல்லை உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். பெரும்பாலும் இதை பற்றின கவலைகள் இல்லை. சரி, இந்த 2.5 ஆண்டுகள் 7.5 ஆண்டுகளை பற்றின கவலை பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன் நான். இப்போ இந்த சனி பெயர்ச்சி இதெல்லாம் கோச்சார ரீதியான பலன். கோச்சாரம் என்றால் கோள்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த ட்ரெவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறது இப்போ கரண்ட்டில் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த பெயர்ச்சி பலன்கள்லாம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, எல்லா கிரகங்களும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ராசி மண்டலத்திலேருந்து இன்னொரு ராசி மண்டலத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அதை பெயர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த முக்கியமாக பார்க்குறது குரு, சனி, ராகுகேது இந்த பெயர்ச்சிகளை முக்கியமாக கருதி பார்ப்போம். சரி, இப்போ இந்த பெயர்ச்சின்றது கோச்சார ரீதியானது. ஒருவருடைய ஜாதகம் தான் 80% அளவுக்கு வேலை செய்யும். இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப், இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஜாதக கட்டம் இருக்கும். அது நீங்கள் அந்த பிறந்த டைமில் உருவான ஜாதக கட்டம். அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு 80% நடைமுறையில் இருக்கும். மீதமுள்ள 20% அளவுக்கு தான் உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள் ஏற்படும். இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் 146 கோடி. இந்த 146 கோடிக்கு மொத்தமாக 12 ராசிகள் தான் பொதுவாக இருக்குது. இந்த 12 ராசிகளால் வகுக்கும் பொழுது சுமார் ஒரு தோராயமாக 12 கோடியே 16 லட்சம் கணக்கு வரும் ஒரு ராசிக்கு. அப்போது ஒரு ராசிக்கு 12 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன இந்த மேஷ ராசி, மீன ராசி, கும்ப ராசி, சிம்ம ராசி, தனுஷ ராசி 5 ராசியை கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 கோடி பேருக்கு பாதிப்பு ஏற்படும்னா அது உங்களால் ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போது அப்படி இது வேலை செய்வதல்ல. 60 கோடி பேருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தணும்னா அப்போ ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி இந்தியன் மக்கள் தொகையில் பாதிக்கு பாதி சனியால் பாதிக்கப்படணும் இல்லையா இந்த 2.5 வருஷம். அப்போ எல்லாமே டவுன்ஃபால் ஆகும்ல. அந்த மாதிரி இது செயல்படாது. இப்போ யூடியூப் திறந்தாலே சனி பயிற்சி உங்களுக்கு பிரச்சனை, இந்த ராசிக்கு பிரச்சனை, நீங்கள் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தால் இந்த நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும்? மக்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்க? ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்னா கிடையாது. அப்புறம் எப்படி இது வேலை செய்யுது? உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு தான் 80% வெயிட்டேஜ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் பிறக்கும் பொழுது உருவாகப்பட்ட கட்டம். அதுதான் உங்களுடைய மதர் போர்டு. இந்த மதர் போர்டுக்கு இருக்கிற பலன்கள் தான் 80% உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மீதி இருக்கக்கூடிய 20% தான் இந்த மாதிரி கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு லைஃப்பில் பாதிப்புகளை கொடுக்கும். நன்மையோ தீமையோ அந்த 20% தான் அது கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக மனசில் வச்சுக்கோங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிடுறேன், எப்படியெல்லாம் பாதிப்புகளை கொடுப்பாருன்ட்டு. 7.5 ஆண்டுகளில் முதல் 2.5 ஆண்டுகள் நிறைய விரயங்களை கொடுத்துருவார். நிறைய பொருள் செலவுகள், ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்துருவார். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அதிகமாக செலவு செய்து கொண்டே இருப்பீங்க. இந்த 7.5 சனியோட 2வது பீரியடில் ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜென்ம சனியில் பொருளாதார ரீதியான முடக்கங்களை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறது, நிம்மதியற்ற மனோநிலையை கொடுக்கறது, உடல் உபாதைகளை கொடுத்து உடலை மந்தப்படுத்துவது, உடலை செயல்திறனை உடலில் கம்மி பண்ணிடுறது. செயல்திறனை குறைச்சிட்டாலே ஒரு மனிதன் ரொம்ப டல்லாகிடுவான். ஸோ அதன் மூலயமா விளைவுகளை சந்திக்க வைக்கிறது. பொருள் ரீதியான நஷ்டங்கள், வேலையில் துன்பங்கள், வேலையில் மேலதிகாரி மூலயமா பிரச்சனைகள், இந்த மாதிரி பல துன்பங்களை இந்த செகண்ட் ஃபேஸில் கொடுத்துருவார். இந்த 3வது ஃபேஸில் புதிய வாய்ப்புகள், பாத சனி காலத்தில் உங்களை விட்டு நீங்கும் காலத்தில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து, பொதுவாகவே துன்பங்கள் ஏன் வாழ்க்கையில் வருது அப்படின்னா, ஒரு பக்குவமற்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் துன்பங்களை இறைவன் கொடுக்குறாரு. இந்த துன்பத்தை 5 ஆண்டுகள் கொடுத்ததுக்கு அப்புறமா மனிதன் இயல்பாக ஒரு பக்குவ நிலைக்குள்ளே வருவான். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 2.5 ஆண்டுகள், கடைசி 2.5 ஆண்டுகள் புதிய வாய்ப்புகளை நோக்கி செலுத்துவார். புதிய வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலயமாக மேன்மைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த உயர்நிலையை கொடுத்துட்டு போவார். இப்போது இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா,
நம்ம முற்பகுதியில் நம்மளோட லைஃப்பில் வந்து சில பல துன்ப காரியங்களை நம்மளை அறியாமல் செய்துக்கிட்டு இருப்போம். இந்த காரியங்களின் விளைவாக சனி பகவான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது அவர் இதிலிருந்து கரெக்ஷன்ஸை கொடுப்பார். ஒரு டேப் பண்ணி நீ பண்ணுறது தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்தந்த விஷயங்கள்லாம் உன் லைஃப்பில் நீ செய்திருக்க, ஆல்ரெடி கொண்டு வந்த கர்மாவோட வெயிட்டேஜ் இவ்வளோ இருக்குது, மேற்படி நீ வந்து இந்த டைமில் இன்னும் இவ்வளோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேப் பண்ணி நம்மளை மாற்றக்கூடிய அந்த காலகட்டம் தான் இந்த மாதிரியான 7.5 சனி, அட்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. இதெல்லாம் இதை நினைத்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். சனியை எல்லாம் வந்து வேறு மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சனி பகவான் வேறு யாரும் இல்லை, ஒரு நீதிபதியை போன்றவர். நீங்கள் இந்த பிறவிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் சரிவர நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய சனி பகவான். சரிங்களா? இந்த அட்டம சனி காலத்தில் என்னென்ன நடக்கும்? அட்டம சனி எந்த ராசிக்கு இருக்கோ அவங்க 2.5 ஆண்டு காலங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தின் பொழுதும் தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா விபத்துக்கான காலம். இந்த காலத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், உயரத்திலிருந்து கீழே விழுவது, ஒரு விபத்து ஏற்படுவது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் வந்து இந்த டைம் வந்து நம்மளுக்கு இட் இஸ் ப்ரோன் டு ஹேப்பன் சொல்லலாம். அட்டம சனி காலத்தில் வந்து வீண் அலைச்சல், மன உளைச்சல், துன்ப துயரங்களை அதிகமாக சந்திப்பது, வாகனங்களால் விபத்து கண்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அதிகமாக கொடுப்பார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் எலாபரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அர்த்தாஷ்டம சனி காலத்தில் உடல் உபாதைகளை கொடுத்துறது, ஆர்கன்ஸில் கை வச்சிடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் சனி பகவான் செய்தே தீர்வார். சரி, அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தது எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பாதிப்பினைகள் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களே, அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்து இந்த சனி நம்ம வாழ்க்கைக்கு வந்தாரா போனாரான்னு தெரியாமல் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைப்பது அப்படின்ற ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸையும் ரெமிடிஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய கிளைண்ட்ஸ் யாருமே சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நினச்சி கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும். சரி, குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இம்மிடியட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துங்க. இன்னிலிருந்தே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சனி பகவான் மந்த கிரகம். உங்கள் வாழ்க்கையில் மந்தத்தனத்தை அதிகமாக கொடுத்து அதன் மூலயமாக விளைவுகளை கொடுப்பார். அதனால் மொதல் ரெமெடி என்னென்னா, நம்ம இந்த மந்தத்தனத்திலிருந்து நேர் எதிராக சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், எக்ஸசைஸ், உடலில் இருந்து வேர்வையை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு கடினமான உழைப்பை செலுத்தணும். சனி கடுமையான உழைப்பை வெளியேற்றுவதனால சனி பகவானை பிரீத்தி அடைய செய்ய முடியும். நச்சுத்தன்மை நிறைந்த பொருட்களுக்கெல்லாம் சனி பகவான் காரகத்துவம். அப்போது நீங்கள் உடம்பில் வந்து எந்த விதத்துலேயும் இன்டாக்சிகேஷன் பண்ணக்கூடாது. நான் சொல்வது என்னென்னா, மது பழக்கம், புகைப்பழக்கம் இதெல்லாம் வந்து அறவே ஆகாது. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு உங்களை வந்து இயல்பாக நீங்கள் செலுத்திடுவீங்க. அப்படி செலுத்தும் பொழுது துன்பங்கள் மேலும் அதிகமாயிட்டே போகும். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போயிட்டு ஒரு மது பழக்கத்துலேயோ ஒரு புகைப்பழக்கத்துலேயோ போயிட்டோம் அப்படின்னா அது வந்து தற்காலிகமான ஒரு ரிலீஃபை தான் கொடுக்குமே தவிர, மீண்டும் அடுத்த நாள் எழுந்து வரும்போது இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ மென்மேலும் அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால இன்னமும் வீக் ஆகிடுவீங்க. இந்த துன்பத்தை, இந்த பிரச்சனையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். இது சனி பகவானின் காரகத்துவம். இந்த சாலையில் வந்து மது அருந்திட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறவங்க, ரெகுலராக இந்த காலையில் போயிட்டு நான் வேலையாக மதுபான கடையில் போயிட்டு மது அருந்தினா தான் எனக்கு வந்து அன்றைக்கி நாளே ஓடுன்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் முழுமையாக சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ளவங்க. இவங்க யாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பெரும்பாலும் பெரிதாக யோசிப்பதே இல்லை. இவங்களுக்கு என்ன தேவைன்னா, காலையில் போன உடனே நான் வந்து யார் என்ன ஆனாலும் சரி நான் அதை குடிச்சிடணும், அதன் மூலயமா நான் வந்து மதிமயங்கி இருக்கணும் அப்படின்றதுல தான் அவங்க வந்து குறிக்கோளாக இருப்பாங்க. வேலைக்கு போகணும், வாழ்க்கையில் முன்னேறணும், குடும்பத்துக்கு வந்து செய்யணும் அப்படின்ற எந்த விதமான எண்ணங்களும் இவங்களுக்கு பெரிதாக இருக்காது. இதுதான் சனி பகவானின் ஆதிக்கம், இதுதான் வந்து சனி பகவானின் காரகத்துவம். ஸோ அந்த நிலைக்கு நம்மளை தள்ள பார்ப்பார். அதனால் இந்த டைமில் நீங்கள் இந்த மது பழக்கமோ புகைப்பழக்கமோ இல்லை வேறு இதர பழக்கங்களுக்கு ஆட்படாமல்
நல்ல சத்தான உணவு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க, ப்ராப்பர் ஸ்லீப்பிங் சைக்கிள் வச்சுக்கோங்க. சனி பகவான் தூக்கத்தை கெடுத்து அதன் மூலயமாக விளைவுகளை கொடுப்பார். உங்கள் தூக்கத்தை கெடுத்து நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிக்கிட்டு இருக்க வச்சு, ஃபோனை பார்க்க வச்சு, அதன் மூலயமாக உடல் உபாதைகளை, ஹெல்த் இஷ்யூஸை வந்து கொடுத்துருவார். அதில் ஆர்கன் பிரச்சனைகள் வரும், கிட்னி பிரச்சனை வரும், லிவர் பிரச்சனை வரும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சனி பகவான் கொடுக்க வல்லவர். நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நல்ல நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். இன்னொருவரை ஏமாற்றி, இன்னொருவரை தாழ்த்தி, இன்னொருவர் வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் வந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உடனே அதை மாற்றிக்கோங்க. பிறர் துன்பத்தை சனி பகவான் பொறுப்பதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கர்ம வினைகளை செய்கிறீங்களோ அதை உடனேயே இன்ட்டு 10 டைம்ஸ் உங்களுக்கு இந்த பீரியடில் கொடுத்துட்டு போயிடுவார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுடைய லைஃப்பில் பிற உயிர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாமல், பிற உயிர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாமல், பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்றே விலகும். சரிங்களா? அப்போது நான் வந்து இன்னொருத்தரை ஏமாற்றுவேன், இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துவேன், இன்னொருத்தர்கிட்ட நான் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தரை வந்து புறம் பேசுவேன், இந்த மாதிரியான பாவ காரியங்களை நான் மென்மேலும் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் எனக்கு சனி தசை, இந்த சனி காலம், 7.5 சனி காலம் இதெல்லாம் வந்து என்னை பாதிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அறியாமையிலிருந்து உங்களை மாற்றி ஒரு நல்ல மனிதராக வந்து மாற்றுறது தான் இந்த சனி பகவானுடைய வேலை. அதை நீங்கள் வந்து முன்னாடியே ரியலைஸ் பண்ணி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, இந்த விதமான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அவரோட வேலை முடிஞ்சிடுச்சுல்ல. அப்போ அவர் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது மேலும் ஏன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாரு? துன்பத்தை கொடுப்பது உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான். நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டாலும், உங்கள் முயற்சிக்கு மேலே இங்கே ஒன்று இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த கிரகங்கள்லாம் உங்களை ஆட்கொள்ளும். அந்தந்த டைமில் அவங்க ஆட்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த மாற்றங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால் அந்த கிரகம் என்ன உங்களை வச்சு செய்யணும்னு இருக்கோ அதை நீங்கள் முன்னாடியே செய்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிரகத்தின் பிடியிலிருந்து விலகிடலாம், துன்பங்களிலிருந்து நீங்கள் விலகி போயிடலாம். சரிங்களா? அப்போது இந்த பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க. அதாவது எண்ணத்தில் தூய்மை இருக்கணும், சிந்தனையில் வந்து நல்ல சிந்தனைகள் இருக்கணும், பிறர் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய செயல்களை செய்யணும். ஏழைப்பட்ட நபர்களுக்கு உணவளிப்பது, சனிக்கிழமைகளில் விலங்குகளுக்கு தானம் செய்வது, இப்போது காகங்களுக்கு, நாய்களுக்கு உணவளிப்பது சிறப்பான ஒரு விஷயம். சனிக்கிழமைகளில் செய்வது இது உங்களால் எப்போ முடியுமோ அப்போ செய்யலாம். இந்த சனி காலங்களில் எப்போ முடியுமோ நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம், ஏழைப்பட்ட நபர்களுக்கு உதவிகளை செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது சனி பகவானின் பிடி விலகி உங்கள் வாழ்க்கையில் துன்ப காரியங்கள் நிறைய வராது. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வித் மிலிட்ரி டிசிப்ளின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு நீங்கள் டிசிப்ளினாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இது உறுதி. மாற்றம் இங்கிருந்து தான் வரணும், அதுக்கப்புறம் தான் வெளி உலகம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்ற ஒரு சிறந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே வர வச்சுக்கிட்டு இந்த சனிப்பெயர்ச்சியில் இறைவன் திருவருளால் நீங்கள் வந்து அழகாக கடந்து போயிடலாம். இதை பற்றி நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தில் சனி பகவானின் நிலைக்கு ஏற்ப இந்த டைமில் பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கூடும். ஒருவேளை சனி தசையில் இருக்கீங்க, சனி தசை சனி புத்தியோ இல்லை வேறு கிரகத்தின் தசை காலத்தில் சனி புத்தி வரும்பொழுதோ, 7.5 சனியோ இந்த அட்டம சனியோ அர்த்தாஷ்டம சனி காலமோ வரும்பொழுது அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் எல்லாரோட உரிமை. நம்ம கையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயம் நம்மளுடைய ஜாதகம். அதை வைத்து நம்ம வாழ்க்கையில் எந்த பாதையில் நம்ம முயற்சியை செலுத்தணும், எங்கே போனால் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொன்னான காலகட்டங்களை காலதாமதமின்றி அதை வந்து சிறப்பாக நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு இந்த கலையின் மூலயமாக நீங்கள் அனைவரும் மேன்மை அடைய நான் வந்து ஆசைப்படுறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது நல்ல இடமா போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எந்த துன்பமும் துயரமும் இல்லாமல் அனைவரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.